எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கே உரித்தான முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சு நம்ம வீட்டில் எடுபடவே கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுமே வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஒரு பெண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த வீட்டில் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த குடும்பத்தினுடைய தேவைக்கும் முன்னேற்றத்திற்கும் உண்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படி அந்த பெண்கள் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்குண்டான வழியை வகுத்து தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அப்படிப்பட்ட பெண்கள் வீடுகளில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் செய்து குடும்பம் முன்னேறணுங்கிறதுக்குண்டான உழைப்பை கொட்டி கொடுத்தாலுமே ஒரு சில நேரங்களில் அவர்களுடைய அறியாமையின் காரணமாக செய்யக்கூடிய தவறுகள் அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த விதத்தில் பெண்கள் வீடுகளில் எந்த மாதிரியான விஷயங்களை சரிவர கடைபிடிக்கணும், எந்த குறிப்பிட்ட தவறுகளை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண தேவை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. கடன் வாங்கிட்டு அந்த கடன் அடைப்பதற்கு மேலும் ஏதாவது ஒரு இடத்துல கடன் வாங்குறது, அந்த கடன் அடைப்பதற்கு ஒரு கடன் அப்படின்னு சொல்லி அந்த கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமையில் சிக்கி தவிக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கும் பொழுது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல செயல்பட்டாலே கண்டிப்பாக நம்மளுடைய கடன் சுமையும் தீரும். இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். அப்படி அந்த விதத்தில் பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துப்போம். அடுத்தபடியாக எந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நாளுமே பெண்கள் பொதுவாக வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்வோம். விளக்கேற்றுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அந்த குடும்பத்தினுடைய ஒளி, அந்த பிரகாசம், இது அனைத்தையுமே கொண்டு வரக்கூடிய விதத்தில் தான் நம்ம விளக்கேற்றுவது அப்படிங்கிற செயலை ஒவ்வொரு நாளுமே செய்துக்கிட்டு வரோம். இருள் சூழ்ந்த இடத்துல அந்த விளக்கு எப்படி பிரகாசமாக ஒளி தருதோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் பெண்கள் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை கடைபிடித்து செய்யணும். விளக்கேற்றும் பொழுது அன்றைய நாள் நீங்கள் புது திரி ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புது திரி பயன்படுத்தி தான் தீபம் ஏற்றணும். ஒரு சிலர் வாரக்கணக்கில் ஒரே திரியை போட்டு ஏற்றுவாங்க. அந்த மாதிரியான தவறு செய்யக்கூடாது. ஒரு திரி காலை நேரத்தில் போட்டு ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால் மாலை நேரத்தில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே அதே திரியை பயன்படுத்தி ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. இப்படி நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கை நிறைய வளையல் அணிந்து கொள்வது, கூடுமான வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரம்பரிய உடையான புடவை அணிந்து நெற்றி நிறைய குங்குமம் வைத்து கொஞ்சமாக இருந்தாலும் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். இப்போ இருக்கக்கூடிய அவசர வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளுமே விளக்கேற்றும் பொழுது நம்மளால் பாரம்பரிய உடை அணிந்து செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட நல்லா நீட்டாக இருக்க மாதிரி எந்த விதமான கிழிசல் ஓட்டை இதெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய சுடிதார் போட்டு நல்லா ஷால் துப்பட்டாலாம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம தீபம் ஏற்றி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம், பூஜை அறைக்கு அடுத்தபடியாக பெண்களுடைய ஆளுமை நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சமையலறை. சமையலறையில் ஒவ்வொரு நாளுமே நம்ம சமையல் செய்யும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் அந்த சமையலில் அடங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சமைக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு விதமான சலிப்பு இதெல்லாம் இல்லாத மாதிரி இது என்னுடைய குடும்பத்துக்காகவும் என்னுடைய குடும்ப ஆரோக்கியத்திற்காகவும் தான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த நினைப்போடு சமையல் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேர்மறை ஆற்றலும் சரி, நேர்மறை எண்ணங்கள் அதோடு இணையக்கூடிய நேர்மறை ஆற்றல் மட்டும்தான் நம்மளுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். நம்ம மனசில் எதிர்மறை எண்ணங்களோட ஐயோ இவங்களுக்கு செய்யணுமா, ஐயோ இவங்களுக்கு நான் இப்படி பண்ணணுமா அப்படிங்கிற அந்த மாதிரி நினைப்போடு நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் பெரும் பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய நேரங்களில் நம்ம யோசிச்சிருப்போம் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி அந்த எண்ணங்கள் நமக்கு சரிவர இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக அதனால் நமக்கு மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும். சமையல் அறையில் நீங்கள் சமையல் செய்வதற்கு முன்னாடி ரொம்ப பெருசாக நீங்கள் ஆடம்பரமாக எதுவுமே செய்ய முடியல, அதாவது சமையல் அறையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாருடைய படத்துக்கு நீங்கள் பூ வைப்பது, விளக்கேற்றுவது இந்த மாதிரி விஷயங்கள் சரிவர செய்ய முடியலன்னா கூட நம்ம சமைக்கக்கூடிய அடுப்பு இருக்குது பாருங்கள், அந்த அடுப்பை வந்து தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பால் வைத்து காய்ச்சுவது, அதுக்கப்புறம் செய்யக்கூடிய சமையல் அனைத்தையுமே செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சின்னதாக ஒரு பேப்பரில் அன்னபூர்ணி தாயாருடைய காயத்ரி மந்திரத்தை எழுதிட்டு அந்த நீங்கள் சமைக்கக்கூடிய அந்த அடுப்புக்கு மேலே தெரியக்கூடிய விதத்தில் ஒட்டி வச்சுட்டு அதை நீங்கள் சொல்லிட்டு கூட சமைக்கலாம். அதனால் தவறு கிடையாது. மொத்தத்தில் இந்த சமையல் அறையில் நீங்கள் சமையல் செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுத்தமாகவும் நம்மளுடைய மனதில் நேர்மறை எண்ணங்களோடையும் சமைப்பது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுப்போம். அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம், நம்ம வீட்டினுடைய வரவேற்பறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வரவேற்பறையில் தான் அனைவருமே வந்து அமரக்கூடிய இடமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய நேர்மறை ஆற்றலும் நேர்மறை எண்ணங்களும் பெருக்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தொடர் முயற்சியில்
வேலையில் ஈடுபட்டு அதுக்காக நம்ம உருளி வைப்பது அப்படிங்கிறத செய்வோம். இன்னும் ஒரு சில பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் கண் பார்வையில் படக்கூடிய விதத்திலையோ இல்லை தெரியாத மாதிரியோ கூட ஒரு சில இடங்களில் வைப்பது அப்படிங்கிறத செய்வோம். அப்படி அந்த வரவேற்பறை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெண்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல படுத்து தூங்குவது அப்படிங்கிறது எப்பயுமே செய்யக்கூடாது. ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வரவேற்பறையில் தான் நம்ம தொலைக்காட்சி பெட்டி வைத்திருப்போம். அதை பார்த்துக்கிட்டே ஒரு சில பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா படுத்து உறங்குவது அப்படிங்கிறத செய்வாங்க. அந்த மாதிரியான தவறுகளை நம்ம எப்பயுமே செய்யக்கூடாது. அனைவருமே வந்து செல்லக்கூடிய அந்த பொதுவான இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கால் நீட்டி படுத்து தூங்குவது அப்படிங்கிற அந்த பெரும் தவறை எப்பயுமே செய்யக்கூடாது. ஒவ்வொருவருடைய எண்ண அலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கட்டாயமாக கணிக்க முடியாது இல்லைங்களா? நம்ம நல்ல ஒரு நேர்மறை எண்ணத்தோடையும் நேர்மறை ஆற்றல் பெருகணுங்கிறதுக்கு உண்டான விஷயங்களை செய்தாலுமே நம்மளை வீட்டுக்கு வரக்கூடியவங்களுடைய எண்ணங்களும் அதே நிலையில் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் அடுத்தவர்கள் வந்து செல்லக்கூடிய இந்த மாதிரி இடங்களில் படுத்து உறங்குவது அப்படிங்கிறத ஆண்களும் சரி பெண்களும் சரி கண்டிப்பாக செய்யவே கூடாது. அடுத்ததாக 4வது முக்கியமான விஷயம், கட்டாயமாக ஒவ்வொருவருடைய வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட செடி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அதிர்ஷ்ட செடிக்கு உங்களுடைய கைப்பட நீர் ஊற்றுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க. முக்கியமான விசேஷ தினங்களில் பெண்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ சோம்பு கலந்த நீர் ஊற்றுவது, வெல்லம் கலந்த நீர் ஊற்றுவது, இந்த மாதிரி கற்றாழை துளசி இந்த மாதிரி செடிகள் இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி அந்த செடிக்கு நீர் ஊற்றும் பொழுது நம்ம ஏதோ ஒரு நல்லது செய்கிறோம், அதனால் எனக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற எண்ணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு நல்லவைகளை மட்டுமே இந்த பிரபஞ்சம் ஈர்த்து தரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வானத்தை பார்த்து இருக்கக்கூடிய செடிகளுக்கு நம்ம நீர் ஊற்றும் பொழுது அந்த எண்ணமும் நம்ம செய்யக்கூடிய செயலும் இணையக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு நல்லவைகளை மட்டுமே ஈர்த்து தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கைப்பட ஒரு தடவையாவது காலையோ மாலையோ எப்போ உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த ஒரு நேரமாவது நீர் ஊற்றுவது அப்படிங்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க. அடுத்ததாக 5வது முக்கியமான விஷயம், வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எப்படி பூஜை அறை கோலம் போடுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்ட செடிகளுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோலம், ரொம்ப பெருசாக அந்த பிரம்மாண்டமாக கோலம் போடணுன்ற அவசியம் கிடையாது. சின்ன அளவில் ஒரு கோலம் போட்டு துளசி மாடம் இருக்குது அப்படின்னாக்கா துளசி மாடத்திற்கு விளக்கு வைப்பது அப்படிங்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நமக்கு நன்மைகள் நடக்கணும், என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இதனால் நன்மைகள் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வீடுகளில் பெண்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ அடுத்ததாக எந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல் முக்கியமான விஷயம், வீட்டினுடைய வாசலில் கோலம் போடும் பொழுது கண்டிப்பாக தெற்கு பார்த்த மாதிரி நின்று கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்யாதீங்க. அடுத்ததாக 2வது முக்கியமான விஷயம், நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஐஸ்வர்ய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா? வலம்புரி சங்கு, கோமதி சக்கரம் இந்த மாதிரியான பொருட்கள் எப்பயுமே நம்ம சுத்தப்படுத்தி வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து அதற்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை சரிவர செய்யணும். நிறைய பேர் ஆசைக்காக வாங்கி வச்சிருவாங்க, ஆனால் அதை முறையாக பயன்படுத்தாதன் காரணமாக கட்டாயமாக வீட்டில் வறுமை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் ரொம்ப கவனத்தோடு செயல்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்ததாக 3வது முக்கியமான விஷயம், நம்ம சமையல் செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெரும்பாலும் கிழக்கு பார்த்த மாதிரியான அடுப்பு தான் இருக்கும். கிழக்கு பார்த்து அடுப்பு வச்சுப்போம். நம்ம நிற்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கிழக்கு திசையை பார்த்த மாதிரி நின்று தான் சமைப்போம். அப்படி அந்த மாதிரியான அமைப்பு ஒருவேளை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஏன்னா நிறைய பேர் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடியவங்க இல்லை வாடகை வீடுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த திசை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் ஸ்டவ்வெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை அந்த கிழக்கு திசையில் பார்த்த மாதிரி வச்சு முதல் விஷயமா பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரணமாக மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கலாம். நம்ம செய்யக்கூடிய சமையல் எல்லாமே எப்படி அந்த அடுப்பு நீங்கள் அமைத்திருக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் முதல் விஷயமா சமையல் அறைக்கு ஒவ்வொரு பெண்ணுமே போனதுக்கு அப்புறமா கிழக்கு திசை பார்த்த மாதிரி நின்று நீங்கள் பால் காய்ச்சுவது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக செய்யணும். அடுத்ததாக 4வது முக்கியமான விஷயம், நீங்கள் வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நிறைய பரிகாரங்கள் செய்யும் பொழுது அதற்குண்டான பொருட்களை நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்போம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாள் கணக்கில் அப்படியே விட்டுருவாங்க. அப்படி நம்ம விடும் பொழுது கண்டிப்பாக அதனால் நம்ம வீட்டில் பண பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சு எடுபட்டு கொண்டே இருக்கும். அதனால் இந்த ஒரு தவறை கட்டாயமாக செய்யாதீங்க. அடுத்ததாக 5வது முக்கியமான விஷயம், எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பணத்தை நம்ம எடுத்து எண்ணும் பொழுது, நம்ம பணப்பெட்டியிலேருந்து எடுத்தாலும் சரி பர்ஸ்லேருந்து எடுத்தாலும் சரி எடுத்து எண்ணும் பொழுது எச்சில் தொட்டு எண்ணுவது அப்படிங்கிறது எப்பயுமே செய்யக்கூடாது. கொஞ்சம் டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க, தொட்டு கூட நீங்கள் எண்ணுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். பக்கத்துலேயே ஒரு சின்ன கணக்கு வழக்கு நோட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையுமே பணத்தை எடுக்கும் பொழுது சரி வைக்கும் பொழுது சரி வரவு செலவு இது அனைத்தையுமே சரியாக குறித்து வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க எந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும், எந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.